அறக்கட்டளை நடத்தும் நம்மளுடைய ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியினுடைய மாணவ மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குவதற்காக வருகை தந்திருக்க என்னோடு கூட எங்களுடைய தொண்டு அறக்கட்டளையினுடைய நிர்வாகிகள் பிரான்சிஸ் அவராஜ், ரமேஷ் கண்ணன் மற்றும் பன்னீர்செல்வம் மற்றும் எங்களோடு கூட வருகை தந்திருக்கிற விக்னேஷ் மற்றும் எங்களுடைய தமிழ்ச்செல்வன் மற்றும் இந்த விழாவினுடைய வரவேற்புரையாற்ற வந்திருக்கிற நம்மளுடைய அருமையான சுரேஷ்குமார் முன்னாள் தலைவர் தலைவருமாக்கும் மற்றும் விழாவுக்கு முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிற நம்மளுடைய ரமேஷ் கண்ணன், பன்னீர்செல்வம், சேவியர், அப்துல்லன், முரளி, சிவில் கான்ட்ராக்ட், பிஜிஎஸ் விக்னேஷ், நாள் உதவி ஆய்வாளர், பாளையன பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் மற்றும் விழாவுக்கு சிறப்புரையாற்றும்படி வருகை தந்திருக்கிற எங்களுடைய மீடியா டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷனுடைய தலைவர் எட்வர்ட் ஜான் ராஜன் அவர்களையும் மற்றும் எங்களுடைய அவர்களுக்கும் மற்றும் துணை ஆசிரியர்கள் மற்றும் என்னோடு முன்னாள் உதவி ஆய்வாளர் பாளையன மற்றும் அவர்கள் தந்திருக்கிற எங்களுடைய கிறிஸ்த நிர்வாகிகள் மற்றும் காலை நேரத்தில் வருகை என்று வரவேற்று நம்மளை என்னுடைய அன்பு அண்ணன் என்று சொல்வதா, பத்திரிகை என்று சொல்வதா என்றால் இதற்கு மேலாக நம்ம தோளோடு தோல் கொடுத்து உரிமையோடு நின்று கொண்டிருக்கிற மில்டன் அவர்களுக்கும் எங்களுடைய உங்களுடைய உற்சாகம் தான் எங்களை உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் நெடு நாட்களாக மிகவும் நீங்கள் அவரோடு எதிர்பார்த்து எங்களுடைய சுரேஷ் அண்ணன், நம்முடைய முன்னாள் கடம்பெரும்பாக்கம் தலைவர் சுரேஷ்குமார் எனக்கு நல்ல ஒரு கசப்பட ஸ்கூலுக்கு அதான் அவர் படித்த ஸ்கூல் நினைக்கிறேன். அதான விஷயம். அவர் நான் படித்த ஸ்கூலுங்க, இந்த ஸ்கூலுக்கு வந்து நம்ம ஏதாவது செய்யணும், இந்த பிள்ளைங்களுக்கு ஒரு பண்ணணும்னு சொல்லி டிசம்பர் மாதம் அழைத்து கொண்டு வந்தாங்க. அப்போ நம்ம டெஸ்ட் மூலயமா நீங்கள் இந்த இடத்துல செய்யணும் அப்படின்னாங்க. நானும் சரின்ட்டு வாக்கு கொடுத்துட்டு டிசம்பர் 26, 27 தேதியில் நாங்கள் கொடுத்தோம். ஆனால் அந்த நாட்களில் உங்களுடைய பள்ளியினுடைய தேர்வு எழுதி விடுமுறை நாட்கள் இருந்தபடினால் அதை நாங்கள் செய்ய முடியாமல் அடுத்தது தீபாவளி, பொங்கல் திருநாட்கள் மற்றும் எங்களுடைய வேலை நிமித்தம் செய்ய முடியாமல் காலம் கடந்து வரும்போது தொடர்ந்து எங்களிடத்தில் உங்கள் தலைமை ஆசிரியர் ஃபோன் பேசுவார்கள், சுரேஷன் பேசுவார்கள். நாங்கள் சொன்னதை கண்டிப்பாக செய்து முடித்து விடுவோம் வெகு விரைவில் என்று சொல்லி இதை உடனடியாக நாங்கள் ஏற்பாடு செய்து உங்களுக்கு இந்த டிஃபன் பாக்ஸு மற்றும் வாட்டர் பாட்டில் மற்றும் பேனா நூறுன்னு சொல்லி ட்ரஸ்ட் மூலமாக நாங்கள் வைத்திருக்கிற எல்லாருடைய ஊக்கத்தொகையாக கொடுத்து பணங்களை ஒன்று சேர்த்து நாம் இன்றைக்கு கொண்டு வந்த இடத்தில் நாங்கள் செய்கிறோம் என்றால் இங்கே அமர்ந்திருக்கிற அத்தனை பேருக்கும் அதனுடைய நல்ல உள்ளவர்களுக்கும் நம்மளுடைய தமிழ் அமைப்பு சார்பாக 4 வாழ்த்துக்களை நாங்கள் சொல்லிக் கொள்வதை விட இன்னும் நாங்கள் அநேக பள்ளி வளாகங்களுக்கு செய்வதற்கு இவர்களுடைய உதவி இது மாத்திரமல்லாமல் இன்னும் அநேக உதவிகளை இன்னும் அநேக மக்கள் தொழிலதிபர்கள் செய்யும் போது அநேக பள்ளிகளை நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கும். ஏனென்றால் உங்களை போன்றுதான் நானும் ஒரு கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தவன். நான் ஒரு பெரிய மெட்ரிக்கோ இல்லை ஒரு ஸ்கூலை படிக்கவில்லை. சிறு வயதாக இருக்கும்போது எங்களை கொண்டு வந்து சேர்த்தது ஒரு அரசாங்க பள்ளி. அந்த அரசாங்க பள்ளியிலே இந்த முறை மரங்கள் இருக்கும். மரத்துக்கு கீழே தான் உட்கார்ந்து நாங்கள் படித்த நாட்கள் உண்டு. அதிலே தான் நாங்கள் தேர்வு எழுதுகிற நாட்களும் உண்டு. அப்பொழுது இப்படி வளர்ந்திருக்கிற ஆங்கில பள்ளிகளோ தனியார் பள்ளிகளோ அந்த நாட்களில் யாரும் கிடையாது. அப்போ வந்து இந்த அரசாங்க பள்ளிகளை படிப்பது கொஞ்சம் எல்லாருமே மன கஷ்டமாக நினைப்பாங்க. ஆனால் இன்றைக்கு அரசாங்க பள்ளியில படித்து என்னோடு கூட படித்த என்னுடைய நண்பர்கள், என்னுடைய பள்ளி மாணவர்கள் இன்றைக்கு சமுதாயத்தில் ஒரு பெயர் பெற்றவராக இருக்கிறார். என்னோடு கூட படித்தவன் சரவணன் என்கிற பையன் இன்றைக்கு தஞ்சை டிஸ்ட்ரிக்ட்ல எஸ்பி ஆக சூப்பரண்ட் போலீஸாக வேலை பார்க்கிறார்.
நான் சென்னையிலே வந்து நாங்களும் ஒரு தொழிலதிபராகவும் சில ஒரு பலவிதமான அமைப்புகளிலே ஒரு ஆகையால் எப்போதுமே மாணவ செல்வங்களை நீங்கள் ஒரு திட்டத்தோடு பிறகு ஒரு தொலைநோக்கு பார்வையோடு உங்களால் முடியும் என்பதை நன்கு தெரிந்து கொள்ளுங்கள். ஐயோ, நான் சாதாரண ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறேன் என்ன இப்படி சொல்ல, நான் வந்து வெளியில சொல்வதற்கு அசிங்கப்பட்டு என்ன சொல்லுவேன்னா, எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்கன்னு கேட்டால் நான் சொல்லுவேன் GHSS என்று சொல்லுவேன். ஏனென்றால் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் என்பதை எல்லாரும் சொல்லுவாங்க, சென்ட் மேரி ஸ்கூல், டவுன் ஸ்கூல் சொல்லுவாங்க. அதை எங்களுக்கு சொல்ல முடியாத காரணத்தினால் GHSS பெருமையாக சொல்லிக் கொள்வோம். நாங்கள் ஸ்கூல்ல படிக்கிற நாட்கள் பேட்மிண்டன் பிள்ளைகளாக வாழ்ந்த நாட்கள் உண்டு. ஆகையால் நீங்கள் லட்சியத்தோடு ஒரு தொலைநோக்கோடு, ஏன்னா நம்முடைய பெற்றோர்கள் வந்து கஷ்டப்பட்டு சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். என்னுடைய தகப்பனார் 1 வயது இருக்கும் போது என்னுடைய தகப்பனார் எங்களை மறித்து போய்விட்டார். என்னுடைய தாயார் ஒருவர் எங்களை வளர்த்து வந்தார். நாங்கள் ஒரு கஷ்டமான குடும்பத்திலே நான் வளர்ந்து வந்தவன். எங்கள் வீட்டிலே 4 மாடு இருக்கும். 4 மாடை வைத்து எங்க அம்மா அமைப்பாங்க. அதை நாங்கள் ஸ்கூலை முடித்துட்டு போய் அதை கொண்டு போய் குளத்துல கொண்டு போய் குளிப்பாட்டி கொண்டு வந்து பாலை கறந்து கடையில கொடுத்து அதுல வந்த பணத்தை வச்சுதான் நாங்கள் படிச்சு இவ்வளவு ஆளா வந்திருக்கிறோம். இதே போலதான் எந்த கஷ்டத்தையும் நீங்கள் பார்க்காம நீங்கள் உறுதுணையாக இருந்து தெரிந்த வரைக்கும் படியுங்கள், தெரிந்த வரைக்கும் தேர்வை எழுதுங்கள். எதிலும் தோல்வி என்பது மனிதனுக்கு எந்த காலத்தில் முற்றுப்புள்ளி அல்ல. தோல்வியை வெற்றியினுடைய முயற்சி என்று எண்ணி தோல்விக்கு பதிலாக நம்மளுக்கு வெற்றி தேடி வரும் என்பதை தெளிவாக எண்ணத்திலே கொண்டு தொடர்ந்து முயற்சி செய்வோம். தொடர்ந்து நம் பல பட்டங்களையும் பதவிகளையும் நம்மளுடைய பதக்கங்களையும் பெறுவதற்கு தயாராக இருப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.